நோ ஃப்ரை ஹெல்தி சமோசா சாட் சூப்பராக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். எண்ணெய் இல்லாமல் இது மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் எப்பயும் போல். அதில் வந்து இப்படி சின்ன சின்ன ஏதோ ஒரு மூடியை வச்சு இப்படி சின்னதாக வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக போட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஒரு பனியார சட்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு, இது சீசனிங் பண்ணுறோம். அப்புறம் தடவிட்டு நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பராலே ஒத்தி எடுத்துடலாம். சும்மா லைட்டாக இந்த சீசன் பண்ணுறதுக்கு தான். அப்புறம் ஒரு இந்த சின்ன உருட்டி இது இப்போ தட்டல் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஃபில்லிங் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு அது போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. சமோசா ஃபில்லிங் அதை மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு ஃபில்லிங்லேயும் ஒரு தட்டு மாதிரி இருக்கிறதுலையும் வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். மேலேயும் நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம மூடி வைக்கிறோம்ல, அது மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஒரு தட்டில் அழகாக அடுக்கிட்டு, சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தால் இது மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரையே பண்ணல, நம்ம கோதுமை மாவில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சமோசா சாட் பாருங்கள். இது மாதிரி தயிர் வந்து சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு, லெமன் போட்டுக்கோங்க. ஸ்வீட் சட்னிக்கு வந்து புளியும் வெள்ளைத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் சாட் மசாலா தூவி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தூவிட்டு இது பரிமாறணும். இது மாதிரி நீங்கள் பூந்தி இல்லாட்டி ஓமப்பொடி இருந்ததுன்னா பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும்.